ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐசியை பற்றிய தகவல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களில் நிறையா பேர்த்துக்கு ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடாக நிறைய டவுட் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய டவுட் என்னென்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துருந்துச்சு. நான் சொல்கிறேன். ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நான் எந்த ஐசி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட ஒரு ஐசி இருக்குது, அந்த ஐசிக்கு நான் எந்த ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்ற ஒரு டவுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ என்கிட்ட வந்துட்டு ஒரு ஐசி இருக்குது, அந்த ஐசிக்கு எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக வரக்கூடிய டவுட்ஸ். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் எப்படி தயாராகலாம், அதை பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளாவே அதை தேடி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐசி எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐசியோட கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ரெகுலேட்டர் இருக்குது, ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல்னு சொல்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஐசி தான். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஐசிஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்ம ஆடியோ ஐசிவே எடுத்துக்குவோம். ஸோ ஆடியோ ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிகே சீரிஸ் இருக்குது, டிரான்சிஸ்டர் டைப் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 4440 62 83 சொல்லிட்டு நிறையா டைப் ஆஃப் ஐசி வந்து இருக்குது. ஸோ இந்த ஐசியை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நேராக என்ன பண்ணுவீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்ப்பீங்க அந்த ஐசியை பற்றி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ஐசியோட நேம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 4440 ஐசி இருக்குன்னா 4440 ஐசியோட நேம் ஐசின்னு போட்டுட்டு டேட்டா ஷீட்டுன்னு சொல்லி ஒன்று அடித்தோம் அப்படின்னா அந்த ஐசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த டேட்டா ஷீட்டை வந்து அணுகிற முறை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஷீட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தரேன். டெக்னீஷியனாக இருக்கவங்களுக்கு தெரியும், பட் நார்மலாக வந்து இந்த டேட்டா ஷீட்டை வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இது இந்த ஐசியை பற்றி என்னென்னோ போட்டிருக்காங்க இங்கிலீஷில் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன சொல்கிறாங்க, எதுக்கு எந்த இதுக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. எல்லாம் இங்கிலீஷில் வேறு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ 4440 ஐசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐசிக்கான ஒரு டேட்டா ஷீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அவனே முதல்ல சொல்லிடுவான் ரெக்கமெண்டட் வோல்டேஜ்னு சொல்லியே போட்டிருப்பான். ஸோ நம்ம இப்போ வோல்டேஜ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அவனே ரெக்கமெண்ட் வோல்டேஜ்னு சொல்லி போட்டிருப்பான். ஸோ அந்த வோல்டேஜில் எவ்வளோ வோல்டேஜ் போட்டிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4440க்கு இருங்க நான் எழுதி வச்சுருக்கேன் 13.2ன்னு சொல்லி போட்டிருப்பான். 13.2 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் டிசி வோல்ட்டு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஐசி மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் வரை தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வோல்டேஜ் வரை தாங்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது என்னன்னா ரெண்டு கொடுத்துப்பாங்க மேக்ஸிமம் எல்லா டேட்டா ஷீட்லையும். மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் இல்லாட்டி மேக்ஸிமம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டேபிளும் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு ஒன்னொரு காலமும் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா டேட்டா ஷீட்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி ஐசிஸ்லாம் அது என்ன சொல்ல வருவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஐசி எவ்வளோ தாங்கும், நம்ம ரெக்கமெண்ட் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் கொடுக்காம கூட போகலாம். மேக்ஸிமம் எல்லா டேட்டா ஷீட்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐசிக்கு மேக்ஸிமம் 25 வோல்டேஜும் ரெக்கமெண்டடாக 13.2 வோல்டேஜும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக 13.2 தான் கொடுக்கணுமான்றலாம் கிடையாது. ஒரு 14 13 12 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது 4440 ஐசி. ஸோ அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியோட வாட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி மாறும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வாட்ஸை வந்து எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கரோட ஹோம்ஸை பொறுத்தும் கணக்கிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா நான் 4 ஹோம்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு வாட்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகும். 8 ஹோம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு வாட்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த 8 ஹோம்ஸ் 4 ஹோம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து மேக்ஸிமம் எல்லா டேட்டா ஷீட்லையும் 4 ஹோம்ஸ் ரெஃபர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் வந்து போட்டுப்பாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4440 ஐசி அந்த டேட்டா ஷீட்டில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் மொத்தம் 30 வாட்ஸ் தரணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிகே சீரிஸ்க்கு வரும். ஸோ இந்த எஸ்டிகே சீரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த எஸ்டிகே சீரிஸில் நான் 41 ஐசி எடுத்திருக்கேன். அதில் மேக்ஸிமம் 41 வோல்ட் கொடுக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் ரெக்கமெண்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 27 வோல்ட் வரைய கொடுக்கலாம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது 27, நீங்கள் மேக்ஸிமம் 41 வோல்ட் வரைய கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. 41க்கு மேலே போச்சுன்னா ஐசி ஹீட் ஆகும், ஐசி வந்து வேகமாக போயிடும். அவ்வளோதான். வாட்ஸ் வந்து எவ்வளோ வாட்ஸ் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் 25 வாட்ஸ் தரும். இது பார்த்தீங்கன்னா 8 ஹோம்ஸ்க்கும் அதே தான், 4 ஹோம்ஸ்க்கும் அதே தான் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் 4 ஹோம்ஸ் 8 ஹோம்ஸ் ஸ்பீக்கர் பொறுத்தும் வாட்ஸ் மாறும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ஹோம்ஸாக இருந்தாலும் 8 ஹோம்ஸாக இருந்தாலும் ஸ்டாட்டிக்காக அதே வாட்ஸ் கொடுக்குற ஐசிஸும் இருக்குது. இது ஒன்றும் நான் சொல்லலை. ஸோ டேட்டா ஷீட்டில் போட்டுக்க தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேட்டா ஷீட்டில் எப்படி பார்க்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்காக நீங்கள் வந்து மேக்ஸிமம் 25 போட்டுக்காங்கப்பா, 440 அப்போ 25 வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 24 வரையும் வச்சு கொடுத்தீங்க அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசி ஹீட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதை விட ஒரு +2 போட்டுக்கலாம். இப்போ 12 வோல்ட் கொடுக்கலாம், அப்படி 14, 15, 16 வரையும் கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலாம் போகிறீங்கன்னா ஐசி ஹீட்டிங் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் எஸ்டிகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஷீட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா ஷீட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாம், ரெக்கமெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அது வோல்டேஜ் எவ்வளோ வரும், இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதில் எவ்வளவு இந்த மேக்ஸிமம் கொடுக்குறப்ப எவ்வளவு செல்சியஸ் ஹீட் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி செல்சியஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையானது எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் எடுக்கலாம், சரி வாட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் எவ்வளோ வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஷீட்டில் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு ஓரளவு ஐடியா கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.